ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுக்கு விதி, அதாவது பவர் ரூல். ஃபஸ்ட்டு இதுக்கான ரூல் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு, இப்போ கீழே ஏஏ ஈக்குவலாக இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதோட பவர் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n இதை எப்படி எழுதலாம்? a பவர் m ப்ளஸ் n எழுதலாம். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2 பவர் 5ன்னு இருக்குன்னு வச்சுப்போம், இன்ட்டு 2 பவர் 4 இருக்குது. இப்படி இருந்தால் கீழே 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 2 பவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5 ப்ளஸ் 4 எவ்வளோ? 9ஆ? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 9ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு a பவர் m பை a பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே ஒரே மாதிரி இருக்கா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? a பவர் m மைனஸ் என்னன்னு எழுதலாம். இதுவே பாருங்கள், 2 பவர் 5 இருக்குது பை 2 பவர் 4. கீழே இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 மைனஸ் 4ன்னு எழுதலாம். இது என்னது? 2 பவர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூல் பாருங்கள். a பவர் m இதுக்கான பவர் n இப்படி இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா a பவர் m இன்ட்டு n, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஓகேவா? இப்போ 2 பவர் 5 இருக்குது, பவர் 4 இருக்குது. இதை எப்படி எழுதணும்? இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ 5 இன்ட்டு 4. இப்போ இது என்னது? 2 பவர் 5 இன்ட்டு 4 20. இப்போ 2 பவர் 20. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூல் பாருங்கள். a இன்ட்டு b பவர் n அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை எப்படி எழுதலாம்? பிரித்து எழுதுனா a பவர் n இன்ட்டு b பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ 2 இன்ட்டு 3 பவர் 5ன்னு எழுதுப்போம். இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூல் பாருங்கள். a பை b பவர் n இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம்? a பவர் n பை b பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ 2 பை 3 பவர் 5ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 பை 3 பவர் 5 இப்படி எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a பவர் 0ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? 1. இப்போ எக்ஸ் பவர் 0ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதோட வேல்யூ என்ன? 1. இன்னொரு ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 2xன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு 2 பவர் 5 இருக்குது. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அப்போ மேலே இருக்கிற பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவில் 5/2. கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பவர் ரூலில் என்னென்ன பார்த்தோம்? a பவர் m இன்ட்டு a பவர் n இப்படி இருந்துச்சுன்னா கீழே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ a பவர் m ப்ளஸ் n. ஓகேவா? நெக்ஸ்ட் a பவர் m பை a பவர் n இதை எப்படி எழுதலாம்? இது மேலே போச்சுன்னா மைனஸ் n. இப்போ a பவர் m மைனஸ் n. நெக்ஸ்ட் a பவர் m பவர் n அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ a பவர் m இன்ட்டு n அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ab பவர் n அப்படி இருந்துச்சுன்னா a பவர் n இன்ட்டு b பவர் n அப்படின்னு எழுதலாம். a பை b பவர் n அப்படி இருந்துச்சுன்னா a பவர் n பை b பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ a பவர் 0 ஈக்குவல் டு என்ன? a பவர் 0 எப்பவுமே 1. கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரூல் பேஸ்டு சம்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் 23 சம் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது 24வது சம். இந்த சம் பாருங்கள். 2 பவர் 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 3 பவர் 2 பவர் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுமா? இப்போ இது எப்படி இருக்குது? a பவர் m பவர் n. இதை எப்படி எழுதலாம்? a பவர் m இன்ட்டு n இப்படி எழுதலாமா? இப்போ இந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 பவர் 3 இன்ட்டு மைனஸ் 2ன்னு எழுதலாமா? இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 2 6 மைனஸ் 6 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 இன்ட்டு 2 4
இப்போ 2 பவர் -6 இருக்குது, அது வந்து கீழே போட்டுக்கலாமா? 2 பவர் -6 இருக்கா, இதை வந்து பையில் எழுதுனா என்ன வரும்? 3 பவர் 4 பை 2 பவர் 6ன்னு எழுதலாமா? -6 வந்து கீழே போனால் +6 மாறிடும். 3 பவர் 4 பை 2 பவர் 6ஆ? இப்போ இது வந்து 3 பவர் 4 என்ன? 3 பவர் 4 எவ்வளோ? 81ஆ? அதே மாதிரி 2 பவர் 6 என்ன? 2 4 4 2 8 8 16 16 32 32 64ஆ? 64. இப்போ ஆன்சர் என்ன? 81/64. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 25வது சம். 2 பவர் 10 இல் பாதி எவ்வளவு? இப்போ 2 பவர் 10ல் பாதியா? இது வந்து 2 பவர் 1ன்னு போட்டுக்கலாமா? இப்போ இது வந்து மேலே போனால் என்ன வரும்? 2 பவர் 10 இன்ட்டு 2 பவர் -1ஆ? இப்போ இது வந்து எப்படி இருக்குது? a பவர் m இன்ட்டு a பவர் n. இது வந்து எப்படி எழுதலாம்? a பவர் m + n. இந்த ரூல் வந்து அப்ளை பண்ணணுமா? இப்போ வந்து 2 பவர் 10 - 1. இப்போ 2 பவர் 9ஆ? இப்போ 2 பவர் 9 அதோட வேல்யூ எவ்வளோ? 2 4 4 8 8 16 16 32 32 64 64 × 2 128ஆ? 128 × 2 போடுங்க. 8 16 6 மேலே 1 2 4 1 5 1 2 இன்னும் 2 போடணுமா? இதோட வேல்யூ இல்லை. 6 12 2 மேலே 1 5 10 11 மேலே 1 2 4 1 5. இப்போ 2 பவர் 9 இதோட வேல்யூ எவ்வளோ? 512. இப்போ 2 பவர் 10ல் பாதி எவ்வளோ? 512. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 26வது சம் பாருங்கள். 4th ரூட் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? க்யூப் ரூட் இருக்குது, அதுக்குள்ளே x². இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து x², இந்த வந்து க்யூப் ரூட்டை எப்படி எழுதலாம்? இன்ட்டு 1/3ன்னு எழுதலாமா? இப்போ இந்த வந்து 4th ரூட்டை வந்து எப்படி எழுதலாம்? இன்ட்டு 1/4ன்னு எழுதலாமா? இப்போ நம்மளுக்கு வந்து ரூல் தெரியும். என்ன ரூலு? a பவர் m இன்ட்டு n. இதை வந்து எப்படி எழுதலாம்? a பவர் m இன்ட்டு n இப்படி எழுதலாமா? இந்த ரூலை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து x பவர் 2 இன்ட்டு 1/3ன்னு எழுதலாமா? பவர் 1/4ஆ? இப்போ இது வந்து என்னது? x பவர் 2/3ஆ? இது எப்படி எழுதலாம்? m இன்ட்டு n. இப்போ இன்ட்டு 1/4 எழுதலாமா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இங்கே 2க்கு இங்கே 2 4ஆ? இப்போ இது என்ன? 1/6ஆ? இப்போ இதோட மதிப்பு எவ்வளோ? x பவர் 1/6. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் n = 729 எனில் n-இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு வந்து 3 பவர் n இருக்குது. இது வந்து எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாமா? இப்போ இங்கே என்ன எழுதலாம்? a பவர் m இன்ட்டு n. அது வந்து என்ன பண்ணலாம்? இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 3 பவர் n/2ன்னு எழுதிக்கலாமா? இது வந்து 729 = 729ஆ? இதில் வந்து என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? n வந்து எங்கே இருக்குது? பவரில் இருக்கா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 3 பவர் x = 2xன்னு வச்சுப்போம். 3 பவர் 5ன்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கீழே வந்து ஒரே மாதிரி இருந்தால் பவர் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ 2x = 5ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ இல்லை 5/2ஆ? இப்போ இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணணும். இந்த ரூலை வந்து இங்கே அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து 729 எப்படி எழுதணும்? 3 பவரில் எழுதணுமா? 729 3 போடுங்க. இதில் 2 3 6ஆ? மீதி 1 இருக்குது. 4 12 3 9ஆ? திரும்பி 3 போடுங்க. 8 24ஆ? 1 3ஆ? 3 போட்டால் 27. திரும்பி 3 போட்டால் 9. 3 போட்டால் 3. 3 போட்டால் 1ஆ? 1 2 3 4 5 6. இப்போ 729 இப்படி எழுதலாம்? 3 பவர் 6ன்னு எழுதலாமா? இங்கே வந்து 3 பவர் n/2.
இப்போ வந்து கீழே ஒரே மாதிரி வந்துருச்சா? இப்போ இங்கே பாருங்கள், கீழே ஒரே மாதிரி வந்துருச்சா? இப்போ பவரை வந்து ஈக்குவல் பண்ணோமா? அதே மாதிரி இங்கே வந்து பவரை வந்து ஈக்குவல் பண்ணுங்கள். n/2 = 6ஆ? இப்போ இதில் என்னோட வேல்யூ தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ n = 6 × 2ஆ? இப்போ 12ஆ? இப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ? 12. நெக்ஸ்ட் சம் வந்து 5x + 3 = 25 3x - 4 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். 5x + 3 இருக்குது. இந்த 25 இப்படி எழுதலாம், 5² எழுதலாமா? இதுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, 3x - 4ஆ? இதுக்கு மேலே ஒரு பவர் வந்து 3x - 4ஆ? இது வந்து எப்படி இருக்குது? a⁴m பவர் n. இப்போ a⁴m × n. இப்போ இங்கே வந்து 2 × 3x - 4ஆ? இப்போ இந்த 2 வந்து உள்ளே கொடுத்தா என்ன வரும்? 5 3 2 6 6x - 4 2 8. இது வந்து 5x + 3ஆ? இப்போ வந்து கீழே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ x + 3 = 6x - 8ஆ? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த 8 இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 8 + 3 = 6x. இந்த x இங்கே வந்தால் -6ஆ? 8 + 3 11 = 5xஆ? இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 11/5ஆ? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 29வது சம். 256 பவர் 0.16 × 4 பவர் 0.36 இதோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 256-ஐ 4 பவராக மாற்றணுமா? ஏன்னா 4 பவராக மாற்றினா a⁴m × a⁴n = a⁴m + n இந்த ரூலை வந்து அப்ளை பண்ண முடியுமா? இப்போ இதை வந்து 4 பவராக மாற்றணுமா? இப்போ 256ல் எத்தனை 4 இருக்கும்? இப்போ வந்து 256ல் மொத்தம் எத்தனை பவர் 4 இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? அதை வந்து டானாவுக்கு தள்ள போடுங்க. இங்கே 4 போட்டால் 6 4 24ஆ? மீதி 1 இருக்கும், 4 4 16ஆ? திரும்ப 4 போட்டால் 1 4 4, மீதி 2 இருக்கும், 6 4 24ஆ? இப்போ 4 போட்டால் 4 4 16ஆ? மீதி 4 போட்டால் 1ஆ? இப்போ 256 எப்படி எழுதலாம்? 4 பவர் 4 இருக்கா? 1 2 3 4. இப்போ 4 பவர் 4ன்னு எழுதலாமா? அதுதான். இப்போ வந்து 4 பவர் 4ன்னு எழுதிட்டோம். இங்கே ஆல்ரெடி வந்து 0.16 இருக்குது. இப்போ 0.16ஆ இன்ட்டு இது வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள். இது வந்து எந்த ரூலில் இருக்குது? a⁴m பவர் n = a⁴m × n. இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணணுமா? இப்போ இதை வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன? 6 4 24, மீதி 2 இருக்கும், 1 4 4 5 1 6. இப்போ 0.64ஆ? இப்போ 4 பவர் 0.64 இன்ட்டு இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது பாருங்கள், a⁴m × a⁴n. இதை வந்து எப்படி எழுதலாம்? a⁴m + n. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 0.64 0.36 ரெண்டுத்தையும் கூட்டணுமா? இப்போ இது வந்து 10 மேலே 1, இதுவும் 10 மேலே 1 1. அப்போ 4 பவர் 1. இப்போ இதோட வேல்யூ இல்லை 4. நெக்ஸ்ட் வந்து 30வது சம். 2⁶ × 3² × 2⁻3 × 3⁻7/2⁸ × 3⁻6 இதோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா? அப்போ பவரை வந்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 2⁶ + 3ஆ? இன்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இப்போ 3 பவர் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாமா? 2 + 7ஆ? இப்போ கீழே வந்து என்ன இருக்குது? 2⁸ இருக்கா? அதை வந்து மேலே கொண்டு போகலாமா? மேலே கொண்டு போனால் என்ன? 2⁻ -8ஆ? இங்கே வந்து 3⁶ இருக்குது. இதை வந்து மேலே கொண்டு போனால் என்ன? இன்ட்டு 3⁻ -6ஆ? நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இதை வந்து 2⁻6 + 3 -8ஆ? இன்ட்டு இது பாருங்கள், 3⁻2 + 7 -6ன்னு எழுதலாமா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ 2⁻6 + 3 9ஆ? 9 - 8 1ஆ? இப்போ 2⁻1 இன்ட்டு
7 + 2 9 9 - 6 3 இப்போ 3 பவர் 3 இப்போ வந்து 3 பவர் 3 என்ன இப்போ 2 × 3 பவர் 3 27 இப்போ 27 × 2 7 ரன் 14 மேலே 1 2 ரன் 4 1 5 இப்போ ஆன்சர் என்ன 54. இதோட மதிப்பு என்ன 54. நெக்ஸ்ட் வந்து 31வது சம் பாருங்கள். 3 பவர் 3 பவர் -2 × 2 பவர் 2 பவர் -3 பை 2 பவர் 4 பவர் -2 × 3 பவர் 4 × 4 பவர் -2 இதோட மதிப்பு வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா. இப்போ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. a பவர் m பவர் n = a பவர் m × n எழுதிக்கலாமா. இந்த ரூலை அப்ளை பண்ணுங்கள். இப்போ 3 பவர் 3 2 6 அப்போ -6 × இது பாருங்கள் 2 × 3 எவ்வளோ 6 -6 பை இது பாருங்கள் 2 பவர் 4 2 8 -8 இன்ட்டு இது வந்து 3 பவர் -4ன்னு எழுதிக்கலாமா. இன்ட்டு இது பாருங்கள் இங்கே வந்து 2ல் இருக்குது, அதனால் இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ 2 ஸ்கொயர்னு எழுதுனா 2 பவர் 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு பவர் இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணுமா. இப்போ 2 பவர் 2 × -2 அப்போ 2 பவர் -4 இப்போ இது வந்து 3 பவர் -6 இன்ட்டு 2 பவர் -6 இன்ட்டு இப்போ இது பாருங்கள் இது வந்து மேலே கொண்டு போங்க 2 பவர் 4 இன்ட்டு இதை மேலே கொண்டு போனால் 2 பவர் 3 பவர் 4 இன்ட்டு இதை மேலே கொண்டு போனால் 2 பவர் 8 இப்போ 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ பவரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாமா. இப்போ -6 + 4 எவ்வளோ -2 இன்ட்டு இங்கே 2 பவர் 2 இருக்கா. அப்போ பவரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாமா. 8 + 4 12 12 - 6 6 இப்போ இங்கே வந்து 3 பவர் -2 இருக்குது, இதை வந்து கீழே கொண்டு போயிடலாமா. 2 பவர் 6 / 3 ஸ்கொயரா. இப்போ 2 பவர் 6 இதோட வேல்யூ எவ்வளோ 2 4 4 2 8 8 16 16 32 32 64 இப்போ 64 / 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 7 7 9 63 மீதி 1 இருக்குமா. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் 7 × மீதி எவ்வளோ 1/9 இப்போ 7 × 1/9 அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா. 32வது சம் பாருங்கள். 2 பவர் x = √32 இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. வந்து 2 பவர் x = இது வந்து 32 பவர் க்யூப் ரூட்டை எப்படி எழுதலாம் 1/3ன்னு எழுதலாமா. இப்போ 32வை 2 பவரில் மாற்றணும். அப்போ 32 2 போடுங்க 4 2 மீதி 1 இருக்கும் 6 12 2 8 16 2 4 2 2 2 1 1 2 3 4 5 இப்போ 2 பவர் 5ன்னு எழுதலாமா. பவர் 1/3 a பவர் m பவர் n இது வந்து a பவர் m × n அப்படின்னு எழுதலாமா. இப்போ இது வந்து 2 பவர் 5/3ன்னு எழுதிக்கலாமா. 2 பவர் x கீழே வந்து ஒரே மாதிரி இருக்க நம்பரு. இப்போ மேலே வந்து பவர் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா. இப்போ x = 5/3 இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 5/3. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பவர் ரூல் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோமா. ஸோ இதோட பவர் ரூல் டாபிக் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.